360 தமிழர்களுக்கு வணக்கம். தல அஜித் நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய விசுவாசம் படத்தோட பப்ளிக் ரிவ்யூ கேட்க தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். படம் அருமையாக இருக்குது பாஸ். தல அஜித் பின்னி எடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் அஜித்தோட எல்லா விதமான ஆக்டிங்கும் பார்க்கலாம். ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கு. ப்ளஸ் டேரக்டர் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான காம்போசிஷனில் கொடுத்துருக்குறாரு. சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் வைக்க வேண்டிய இடத்துல ஆக்ஷனு, காமெடி கரெக்டான ப்ரொபோர்ஷனில் அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க படத்தை. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குது. என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு அவர் என்ட்ரன்ஸ் தீமெல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அழுகையாக வர மாதிரி தான் இருக்கும், லேடிஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது படம், சூப்பராக. காமெடி இந்த நயன்தாரா நடிக் வந்திருக்காரு, லைட்டாக நல்லா பண்ணார், கொஞ்சம் மற்றதெல்லாம் சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்குங்க படம், பயங்கரம். ஃபேமிலி படம், இந்த எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு நல்ல தலை பொங்கல் தான் இது கண்டிப்பாக. படம் தலை பயங்கர நடிச்சிருக்காரு. இதில் என்ன இன்னும் சொல்ல போனால் நம்ம கிராம ஸ்டைலில் பார்க்குறவங்களாம் கம்பல்சரி ரொம்ப பொங்கலுக்கு சிறப்பான ஃபேமிலி படம். கம்ப்ளீட்டாக சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சென்டிமெண்ட் தான் படமே, சென்டிமெண்ட் படம் தான். படம் சென்டிமெண்ட் படம் தான். தரமாக வந்து தைரியமாக பாட்டு போகலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது படம். குடும்ப படம், ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. நல்லா படம், எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு செக்ஸ் சீன் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த காலத்துக்கு ஏற்ற படம். பையன் பொண்ணு காசுன்னு ஓடாமல் ஃபேமிலி இப்படி ரொம்ப அருமையான படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக பொண்ணை தொட்டு எல்லாரும் கொண்டு வந்து பார்க்கலாம். அருமையான படம். படம் சூப்பர், படம் சூப்பர். தலை மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கும்முன்னு இருக்குது. யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்கா? அஜித் சிறப்பான சம்பவங்க, சூப்பரான இந்த வருஷத்தில் வந்த முதல் படம், அட்டகாசமான படம். தலைக்கு வந்து தலை ரசிகர்களுக்குமே சூப்பரான விருந்து பார்க்குற படம். 200% ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மெசேஜ் சிவா தலையை வச்சு சொல்லியிருக்கிறாரு. படம் விட்டு வெளியே போகும்போது தலையை மட்டும்தான் எல்லாரும் மனசில் நிற்பார். எந்த கேரக்டர் நிற்காது, எல்லாரும் அழுதுட்டு வரணும். ஃபேமிலியோட பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. தலை எப்படி இருந்தாரு? ஸ்டைலாக இருந்தார். ஸ்டைலாக இல்லை. இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாரு? ஒரு ஃபேமிலி ரோலாக வராங்க. வேறு லெவலு. தலை படம் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படத்தை தலை இது வரைக்கும் நான் நடிச்சதை பார்த்ததே இல்லை. செம வேறு லெவல். இந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் எதிர்பார்க்குறாங்களோ ஃபேமிலிஸு, அந்த அளவுக்கு நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டான படம். எல்லோரும் ரசிக்கக்கூடிய தலை பொங்கல், பிளாக் பஸ்டர் பொங்கல். எல்லாமே நயன்தாரா இந்த படத்தில் வந்து செம்மையாக இருக்குங்க, செம்ம ஆக்டாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். யாரும் பார்க்கவும் எல்லாம் பார்க்கலாம். காசு ஒர்த்தபுளாக இருக்கும் எல்லா படமும். ஓகேங்களா? நயன்தாரா பார்த்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஒரு ஹோம்லிக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ப்ரோ. நிஜமா பில்லா கூட ஹோம்லிக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. செம்மையாக வேற கேள்வி. செம்மையான சும்மையாலுமே நயன்தாரா பார்த்து எனக்கு கண்ணே கரங்கிருச்சுங்க. நல்ல ஆக்டர், சும்மையாலுமே பெஸ்ட் ஆக்டர். தலையோட படம் வேறு லெவல். இந்த டைமு எப்பவுமே வந்துட்டு தலையோட படம் அப்படின்னா வந்து ஆக்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், தெய்வ திருமகள் படத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் இந்த படத்தை பார்த்து நான் அழுதுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அந்த மாதிரி சென்டிமெண்ட்டு. சிவா டேரக்டர் வந்து வேறு லெவலு, அஜித்தோட சென்டிமெண்ட்டு வேறு லெவலு. காமெடி எல்லாமே வந்து ஹிட்டாக இருக்குது. நல்லா சீக்வன்ஸ் காமெடி தான், எல்லாமே காமெடி தான். தலைப்பொங்கல் தான். தலைப்பொங்கல் கன்ஃபார்ம். எப்பவுமே தலைப்பொங்கல், விசுவாசம் பொங்கல் எல்லாமே வேறு லெவல். ஜி படம் வேறு லெவல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு 5-6 டைம் போய் பார்க்கலாம். அவ்வளோ இருக்கு. தலைங்கிற பேருக்கு அப்புறம் நல்ல தகப்பங்கிற பேர் வாங்குவா அப்படி தலை. செம்ம கண்டிப்பாக தகப்பன் பேர் வாங்குவார். தேங்க்ஸ். இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபேமிலியோட குடும்பத்தோட தலைப்பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். படம் வந்து நல்லா இருக்குது. தலை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பர். யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்கா? எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி படம். சூப்பர். எப்படி இருக்கு படம்? செம்மையாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பவும் போல தான் போகுது. செகண்ட் 4 படத்துலேயே த பெஸ்ட்டுங்க.
4 படம் பண்ணியிருக்கா அப்படி இல்லை இந்த பெஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் கிழிச்சு தொங்க விட்டாருண்ணா. எல்லாம் ஃபுல் சென்டிமெண்ட்னா, ஃபேமிலி சென்டிமெண்ட்னா. குடும்ப படமான பாங்க. இந்த கூட்டமெல்லாம் ரசிகர் கூட்டமெல்லாம் 2 நாள் தான் வரும். குடும்பம் தான் மெயின். எல்லாருக்கும் ஃபேன்ஸு. அந்த ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எந்த படம் அடிச்சுக்க முடியாது. தூக்கி நிறுத்திட்டா வேற லெவல். போய் பாருங்க, பாருங்க. அப்பா அம்மா தலை எமோஷனல். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறக்காம போய் பாருங்க. படம் வேற லெவல். எதிர்பார்க்கல, வேற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்டா இதான் மெசேஜ் பயங்கரமா வேற மாதிரி இருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு. மெசேஜ் பயங்கரமான மெசேஜ். பாசிட்டிவ் பேசு. ஒண்ணு தானே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொண்ணு, அதாவது அப்பாவுக்கு பொண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான படம் வந்து அதுதான். அதாவது அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு பொன் குழந்தை இருந்ததுன்னா அவர் வந்து கண் கலங்கிடுவார். கண்டிப்பா சொல்றேன், கண் கலங்கிடுவார். அந்த படம் பார்த்தாருன்னா கண் கலங்கிடுவார். ப்ரோ சூப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ரோ. சரியா, ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ரோ. பர்ஃபெக்டாக பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். லோக்கல் படம்லாம் கிடையாது, பர்ஃபெக்டான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சில்லறையாக படம்னா கிடையாது. சரிங்களா, ஒவ்வொரு அப்பா அம்மா குழந்தைய பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஃபேமிலியோட பார்க்கல ஒரு படம். பர்ஃபெக்டான ஒரு படம். இந்த பொங்கல் தாள பொங்கல்.